ஓகே சார், இன்னும் எக்ஸாம்பிள் சொல்றேன் நீங்களே பயோமிமிக்ரி பத்தி. ஓ அதான் எக்ஸாம்பிள் நம்பர் 1. ஓகே, இந்த லோட்டஸ் லீஃப் எல்லாம் பாத்துருக்கீங்களா? அதுல தண்ணி ஊத்தினா அது மேலேயே டிராப்பா நிக்கும். சரி. அது ஏன்னா அதுல ஒரு வேக்ஸ் கோட்டிங் இருக்கு, அதனால அதுல தண்ணி இல்ல. சரி. நம்ம விஷயத்துல எல்லாம் வேக்ஸ் அடிக்கல, ஆனா இதுல இருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கோம். ஓகே, என்ன பண்ணுவோம்? கொடெல்லாம் பண்ணிருக்கோம் அது வச்சு. ஆமா, ரெயின் கோட். சரி. ரூஃப் எல்லாம் ஸ்லாண்டிங்கா இருக்கா, அப்போ இப்படி விழுந்தா இப்படியே சறுக்கிட்டு போயிடும். எது தண்ணி விழுந்தா? சரி சரி. வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் எல்லாம் உருவாக்கிருக்காங்க. இதெல்லாம் பயோமிமிக்ரி கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட் வேற? நெக்ஸ்ட் மேப்பிள் சீட். ஓகே, அதுக்கு வந்து உங்களுக்கு தெரியலனா அது இப்படி இருக்கும், அதுல 2 விங்ஸ் இருக்கும். சரி. ரெண்டு விங்ஸ் இருக்கும். 2 விங்ஸ் இருக்கும். சரி. அது அப்படியே மரத்துல இருந்து விழும்போது நார்மலா ஒரு மாம்பழம் இருக்கு, இமேஜின். ஆமா, அது எப்படி டப்புன்னு விழும்ல. சரி. இதுக்கு விங்ஸ் இருக்கிறதுனால இப்படி இந்த டாண்டிலைன் போச்சு, அது மாதிரி. ஓகே, இப்படி இப்படி ஸ்லோவா காத்துல வந்து இப்படி இப்படி போகும். சரி. அப்போ வந்து இதோட ஏர் டைம் இன்க்ரீஸ் ஆயிடும். அப்போ வந்து there are more chances, அப்போ அந்த wind வந்து இது அப்படியே இன்னும் டிஸ்டன்ட் ஏரியாக்கு போகும். ஓகே ஓகே. சோ இத பார்த்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இத பார்த்து தான் நம்ம ஃப்ளையிங் மிஷன்ஸ், ஏர்கிராஃப்ட்லாம் பண்ணலாம் இல்லையா? அந்த ஏரோப்ளேன் வந்து பேர்ட்ஸ் பார்த்து பண்ணாங்க. பட் இதை வந்து we can use in various measures இல்லையா? ஸ்லோ டவுன் ஆகணும்னா ஒரு பொருள், ஒரு சயின்டிஃபிக் இன்வென்ஷன் தள்ளி போகணும்னா அந்த மாதிரி மேப்பிளோடைய விங்ஸ் வைக்கலாம். நான் கூட 2 நாள் முன்னாடி எபோலா வைரஸ் பத்தி ஒரு பயோமிமிக்ரி சொன்னேன். நீ பாத்தியா அந்த வீடியோ? எபோலா ரிவர் மாதிரி அங்க இருக்கிற எபோலா வைரஸ் இருக்குன்னு. பட் இட்ஸ் அ நேச்சுரல் பயோமிமிக்ரி, ரைட்? வேர் சான்ஸ்கிரிட்ல வந்து யத் பாவம் தத் பவதி, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவா ஆகுவோம் அப்படிங்கறது அந்த சான்ஸ்கிரிட் ஸ்லோகம், சூத்திரத்துடைய அர்த்தம். சோ இதுதான் இந்த பயோமிமிக்ரி. நீ எந்த பொருள்ல இருந்து எந்த குணத்தை பார்த்து நீ எதை உருவாக்குறியோ அந்த குணம் உனக்கு அமையும். சோ நல்லதை பார்த்துட்டு நல்லதை கத்துக்கிட்டா நம்ம நல்ல பிள்ளைகளா இருப்போம். ஓகே.